ஆமா. ஆனா நீ தர குறியீடு சிங்கிள் குறியீடா இருக்கு எனக்கு அது. ஆனா நிறைய பேர் யோசிக்கிறாங்களே, பரவாயில்ல, இந்த அளவுக்கு மூலையை கசிக்கு இமாத் இது போட்டிருக்காரு, இதுவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. ஒன்னும் அவ்வளவு நிறைய பெரிய பேர் ராக்கெட் கிடைக்குது. அவ்வளவு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. 2 லைன் தான் எழுதுனேன். அது வந்துருச்சு. அது எடுத்து போட்டு அவ்வளவுதான். இன்னொன்னு காலைல ஒன்று போட்டேன். செல்லர் செல்லிங் டூ லட்டு வித் பிக் பாஸ் பேனர்னு போட்டேன். அது வந்துருச்சு. அதை தூக்கி போட்டேன். அவ்வளவுதான். 2 லைன் தான். இங்க எழுதுறது 2 லைன் தான், அங்க எழுதுறது 2 லைன் தான். இப்ப கனி தான் எவிக்டடா? ஏங்க கனி செக்யூர்டுன்னு சொல்றாரு, வந்து மேல வந்து வேகமா கனி. இல்ல இது நல்லா இருக்கு. சீரியஸா வாட் ஐ ஃபீல். ஏங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டேங்க, அதனால கேக்குறேங்க. தெரியாதா உங்களுக்கு என்னை பத்தி உங்களுக்கு? அதுதான் இல்ல, இந்த வாரம் சேவ் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் எது நாமினேஷனே கிடையாது. அதெல்லாம் தெரியாதுங்க. இப்போதைக்கு ரூமர்ஸ் அவ்வளவுதான். ஆஸ் பர் ரூமர்ஸ். பார்வதி சேவ்டு இன்னும் கொஞ்சம் இமாத், நீங்க சொல்ற ரூமரை மாத்திரம் தான் நாங்க நம்புவோம். நீங்க சொல்ற ரூமரை மாத்திரம் தான் பல வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் ரூமர் என்ன சொல்லுது அப்படின்னா, கோட்டை கட்டி உள்ள செக்யூரிட்டியோட அப்படியே கார்ட்ஸோட ரேடாரோட அப்படி ஜம்முன்னு உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதுங்க. இமாத் ப்ரோ, ஒரு வாட்டியாவது ரூமராவது சொல்லுங்களேன், பார்வதி எவிக்டட்னு. அது சும்மா அந்த ஒரு நிமிஷம் ஆசையாவது ஹாப்பியா இருந்துக்கிறோமே. ஐயோ இல்லைங்க, ஷீ இஸ் நாட் எவிக்டட். இமாத், ஆக்சுவலா போன வாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். நீங்க மாத்திரம் உங்களை தான் எப்பவுமே காலையில தேடிட்டு இருப்பேன். போன வாரம் நீங்க மாத்திரம் போடவே இல்லை. ஆனா நிறைய பேர் வந்து கனி எவிக்டட்னு போட்டாங்க, நீங்க மாத்திரம் போடல. ஏன்னா போன வாரம் எவிக்ஷனே ஆகல. அதுதான் என்ன பிரச்சனை? ஏன் மத்தவங்க ரூமர் சிலர்லாம் கார்டே பிரிண்ட் அடிச்சிட்டாங்க, அப்புறம் கார்டை எடுத்து யாரும் ஒளிச்சு வச்சிட்டாங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல ப்ரோ, யார் என்ன வேணா போடலாம் ப்ரோ, எனக்கு தெரியல. வாட் ஐ கெட் தட் ஐ புட். தேங்க்யூ. சேதுபதி கிட்ட க்ளோஸா இருக்க ஆளே வந்து இங்க தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. கனி எவிக்டட் 8 மணி இருக்கும். அதுக்கப்புறமா தான் ட்வீட்டே மாத்தி போட்டாங்க. இந்த நேற்று ஒரு படம் பார்த்தேன். ஐயோ ஏதோ ஒரு படம் பார்த்தேனே, முந்தானத்து பார்த்தேன். டூடு பார்த்தேன். டூட்ல இந்த அந்த ஒருத்தன் பெங்களூர்ல ஒருத்தர் வருவான்ல, லவ்வர் ஒருத்தர் வருவான்ல. எத்தனை பேர் பாத்தீங்க அந்த படம்? நான் பாக்கல ப்ரோ. சொல்லுவான், இவ்வளவு நான் வந்து கூட்டு போயிடுறேன், பின்னாடி உள்ள கூட்டு போயிடுறேன். டேய் அவங்க அப்பா இங்க வந்து மினிஸ்டரா, சரத்குமார சொல்லுவாங்க. உடனே அவன் சொல்லுவான், ஏய் இங்க அவரு கர்நாடகாவில் விளையாட்டு தெரியுமா, எனக்கு ஒருத்தர் இருக்காரு கஜான்னு அப்படின்மா. கடைசியில் அந்த கஜானவே வந்துட்டு நீ யாருன்னு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவனுக்கு க்ளோஸு, இவனுக்கு க்ளோஸு, நான் அவன் ஃப்ரெண்டு, இவன் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும், தெரியாது அப்படின்பாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம், நீங்க தான் எனக்கு குருவே அப்படின்பான்ல. இல்ல ஒரு நிமிஷம் ஜோதி, இல்லையமா ப்ரோ, நான் சொல்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் க்ளோஸ் தான். புரியல, நான் டிஎம் பண்றேன் அந்த ஐல உங்களுக்கு டிஎம் பண்றேன். யாருன்னு இல்ல, இதுலயே பண்றேன். இருங்க இது ஓபன் ஆமா. என்னதியா அது யாரு சொன்னாங்கன்னா அந்த ஐடியா உங்களுக்கு வந்து இது பண்றாராம். ஓகே ஒரு நிமிஷம், எனக்கு ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கு, நான் பேசிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே. அடிஷ்ட பாருங்க ப்ரோ. அரசியல் நம்மளாம் ஹாப்பி தான், விடுங்க. கனி வந்து சேவ். இங்க பாருங்க, இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் 4 வாரத்துக்கு பிரச்சனை இல்ல. தியானா இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படி நாமினேஷன் இல்லைங்க அவங்க, சரிங்களா? அதுதான் அடுத்த வாரம் வியானா இருக்காங்க, இவங்க இருக்காங்கல்ல, ரம்யா இருக்காங்க. ஆதிரை இருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் தான். அதுக்கு அடுத்த வாரம் ஆதிரைக்கு கொடுத்துருவோம் நம்ம. இந்த வாரம் எஃப்ஜே போயிட்டா அடுத்த வாரம் அமித்தையும் அனுப்பிடுங்கப்பா போதும். எஃப்ஜே போனாலே கேம் மாறிடுங்க, கனியோட கேம். ஆமா, கொஞ்சம் அவங்களுக்கு பிளஸ் தான் அவங்களுக்கு போயிட்டா. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இந்த வீக் யார் எலெக்ஷன் ஆவாங்க ப்ரோ? எஃப்ஜே தானே போவாங்க? எஃப்ஜே தான் ப்ரோ. கனி சேவ்டுன்னு சொல்லிட்டாரு, இமாத் ப்ரோ தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் எல்லாமே ரூமர் தான் சொல்றாரு. ஓகேங்களா? நான் என்னோட சொல்லலாமா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஹலோ சுபா போய் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல, அத ஃபர்ஸ்டா சொல்லுங்க. அதான் நீங்க சொன்னது வந்து ரூமர் தான் சொல்லிட்டேன் ப்ரோ நானு. ஃபர்ஸ்டா சொல்லிருங்க. ஏன்னா நான் இது ஆமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து எதுவும் உண்மை இல்லை. ஆமா, இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock வரைக்கும், நைட் 9:30 தான் எல்லாமே கன்ஃபார்ம்டு. ஏன்னா சண்டே ப்ரோகிராம் அப்பதான் முடியும். பொறுத்த வரைக்கும் 7:30 வரைக்கும். 7:30 செகண்ட் அந்த சண்டே ஷூட் ஆரம்பிக்கிற வரைக்கும் போங்க.
கரெக்ட். சண்டே ஷூட் ஆரம்பிச்சு அவங்க வெளில வர வரைக்கும் கூட நான் நம்ப மாட்டேன். நான் வந்து சொல்லிட்டோமா, ஒன்னு நடக்கும் உள்ளார. எலிமினேஷன் டீம்ல ஒருத்தர் இருக்காரு வினோத்னு. அவர் வந்து வெளியே வந்து லேப்டாப் வாங்கிட்டு ஒரு 6 மணிக்கு போவாப்ல. ஓகேவா? அவர் போனாதான் எலிமினேஷன் கன்ஃபார்ம்ன்றது எனக்கு உள்ள இருக்கவங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டோ பார்த்து இதோ இந்த ஆள் உள்ள போறான் இப்பதான் அப்படின்னு சொல்லி தெரியும். நான் நினைச்சேன் அன்னைக்கு வந்து லாஸ்ட் வீக் அவர் லீவ் போட்டாரோ? லேப்டாப் போலையோ? அவருக்கு லீவ் கொடுத்துட்டாங்க ப்ரோ. லீவ் கொடுத்துட்டாங்க. நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. இல்ல இமாத் ப்ரோ, அன்னைக்கு ஷோ பார்த்துட்டு இருந்த இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்தா ஒரு வெளியே வர வச்சிட்டாங்க எங்களை கூட்டு வந்து. வெளியே வந்து நேரம் வந்து நான் வந்து சரி வினோத் எவிக்ஷனு அப்படின்னு சொன்னாரு. நான் ஷாக் ஆயிட்டு அன்னைக்கு கெவி பண்ண சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தான் வினோத் எவிக்டட்னு சொன்னாங்க. நான் இந்த வினோத் எவிக்ட்னு சொல்றாங்க எனக்கு. அப்போ சொன்னாங்க எனக்கு இல்ல அவர் எவிக்ஷன் டீம் அவர் பேர் வினோத் அப்படின்னாங்க. எனக்கு அப்பதான் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொன்னிச்சு. ஓகே. காலங்காத்தால ஸ்பேஸ்லாம் பயங்கர படுஜோரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங்? 577 பேரா? சாட்டர்டே ப்ரோ, சாட்டர்டே எவிக்ஷன் டே. இமாத்தன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க ஸ்பேஸ்ல கூட்டு அதுல கானா வினோத்தும் பார்வதி எவிக்ஷன் ஆகிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது ப்ரோ. யார் கேட்டது யாருப்பா அது? லியோ போட்டிருக்காங்க. வாய்ப்பே இல்ல. கால்ட் ஆஃப்னு சொல்லுவார் போல இருக்கு. வாய்ப்பே இல்ல. ஏங்க அவங்க 2 பேர்னால தாங்க இருக்கிற ஏதோ கொஞ்சமாவது ஓடிட்டு இருக்கு சீசனே. அவங்க 2 பேர்த்த வெளியே நம்ம உள்ள உட்கார வச்சு இருங்க இப்போ யூடியூப்ல டைட்டில் போட பாருங்க, விஜய் சேதுபதி எவிக்டட்னு. நிஜமாலுமே அவரும் அந்த பிக் பாஸ் அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அவரும் 2 பேரும் எவிக்டட்னு வேற போட்டாங்க ப்ரோ. நீங்க அது ஓகே. எனக்கு ஒரு இது இப்போ ஆதிரே செகண்ட் டைம் போயிட்டு செம்மையா அவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. கமருதீன் பிள்ளை மதன் ப்ரோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகலாமா? சொல்லுங்க. மண்டே பிச்சு கொடுலாமா? அதான் சொல்லி விடுங்க. ஐயோ இமாத் ப்ரோ வேண்டாம். அந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. துபாய் வரைக்கும் வரும் பாத்துக்கங்க. அப்ப வேணாம், நான் சொல்ல போறேன். சொல்லுங்க. ஏதோ மண்டே ஜோதி எல்லாம் இருக்காங்க. மண்டே பிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க. சப்போஸ் 2 லட்டுவா இருந்து அந்த 2 லட்டும் ஒரே ஜெண்டரா இருந்தா செம ஜாலி தான். அமித் எஃப்ஜே எனக்கு கூட ஹாப்பி தான். அமித் எஃப்ஜேனா எனக்கு ஹாப்பி. ஆனா பசங்க தான் கம்மியா இருக்காங்க, பொண்ணுங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஆல்ரெடி ஏன் பிரச்சனை இருக்க கூடாதா? இல்ல ஒரே குடும்பத்துல கூட இருந்தா நல்லா இருக்குமே. ஏங்க நான் சும்மா கொளுத்தி போட்டது சரியா? ஆமா. எல்லாமே ரூமர்ப்பா. ஆமா நம்பாதீங்க. அவர் சும்மா ஜாலிக்காக பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வேற மஞ்ச சட்டை அங்க அப்படி சொன்னிச்சு, இங்க சொன்னிச்சுன்னு சொல்லாதீங்க. நோலன் இல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க ஸ்பேஸ் கலக்குது போல. ஒரு நிமிஷம் இமாத் ப்ரோ, இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ஒண்ணு போகல ஒரு டிக்கெட். அப்ப உங்களுக்கு 3 மணிக்கு தெரிஞ்சிடலாம் யாருன்னு. இந்நேரம் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு 1 மணிக்குள்ளார. அது சாட்டர்டே போட தெரிஞ்சிடும். அதான் 3 மணிக்கு அதுக்குள்ள 3 மணிக்கு தான் முடிஞ்சிடும் ஷூட்டு. 2:30 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அது எனக்கு தெரிஞ்சவங்க அதுல வந்துடும் நினைக்கிறேன். 1 மணிக்குள்ள வந்துடும். சரி, அப்ப நீ எந்த ஸ்பேஸ்ல இருக்கிறியோ அப்போ எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சுடு. நான் ஃப்ரீயா இருந்தா இங்கதான் ப்ரோ. ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இங்கதான். ஆமா இங்கதான் ஓடிட்டு இருக்கோம். ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எப்படியோ நீங்க 6 ஒரு நிமிஷம் எப்படியோ நீங்க 6A அப்படின்னு ஒரு ட்வீட் போடுவீங்க. அதுலயே கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். ப்ரோ சுபிக்ஷா ஓகே தானே? அவங்களுக்கு இந்த வீக் அனுப்ப மாட்டாங்களா ப்ரோ? என்ன நீங்க எப்படி எடுக்கிறாங்க பாத்தியா மேட்ர? இப்படி எடுக்கணும், கத்துக்கோங்கடா மதன். நானும் சரி நைஸா கேட்பான்னு பார்த்தா உடனே ஒரு பேரிகார்ட்ஸ் போடுறாரு. ஆனா இமாத் ப்ரோ குமார்னு ஒருத்தர் இருக்காரு. குமார்னு அவரு உள்ள வந்து ப்ரோமோ கண்டென்ட் கொடுக்குற வரைக்கும் அவங்கள உள்ள வச்சுப்பாங்க. அதுல நான் ஷோரா இருக்கேன். யாரு குமார்? சுபிக்ஷா அவங்க அப்பா. ஆனா சுபா என்ன சுபா நீங்க எஃப்ஜேன்ட்டீங்க? இல்ல ஐயோ தாங்கல ப்ரோ. தயவு செஞ்சு வெளியே போட்டாங்க. இருக்க எல்லா பொண்ணுங்களோடையும் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான். அந்த பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேரு. வேண்டாம் ப்ரோ. அப்போ பிரஜின் நெக்லஸ் தூக்கி போட்ட மாதிரி ஷோ இந்த நெக்லஸ் தூக்கி வெளில போட்டுருவாங்கிறீங்களா நீங்க? ஆமா அதான் நெக்லஸ் மேன் இன்னொருத்தர் நாங்க ரெடி பண்ணிட்டோம்ல. கமருதீன் போட ஆரம்பிச்சிட்டாருல. போதும்.
ஓகே ஓகே. ஏன் நைனா வெளியே உட்காந்து ஒரு நிமிஷம் எஃப்ஜே நைனா வெளியே உட்காந்து பல வேலைப்பாடு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நீங்க என்ன சாதாரணமா எஃப்ஜே தொத்து விட்டலான்னு பண்ணீங்க? என்ன சொல்றது? மைனாவா? மைனா எதுக்கு வேலை பார்க்கணும்? மைனா இல்ல ப்ரோ, நைனா, எஃப்ஜேவோட நைனா. இல்ல எஃப்ஜே கம்ருதீன் 2 பேரும் அனுப்பிச்சுட்டா இந்த காதல் மன்னர்கள் வெளியே போனா நிம்மதி தானே. அட இருங்க, அங்க ப்ரோமோ கண்ட்ரோல் நிறைய லவ் சாங் எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னைக்கு பொண்ணுன்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்ப கிடையாது, கமருதீன் கிடையாது. அப்போ எஃப்ஜேவும் கிடையாது சுபா. சரி நான் கிளம்புறேன், இங்க இருந்தனா வேலைக்கு ஆகாது. ஐயோ அப்ப சுபிக்ஷா தானா? புரியல. ஏன்னா இமாதன கலாய்க்கிறீங்களா? அதுக்கான உரிமை எனக்கு மட்டுமே, யாரும் கலாய்க்க கூடாது இமாத் ப்ரோவ. ஆமா பொண்ணு, ஆமா பூர்ணி வந்து இந்த சீசன் என்ன குத்தகை வாங்கி வச்சிருக்காங்க. அடிச்ச கலாய்க்கிறது நான் மட்டும். எனக்கு இனிமே சீசன் நீங்க தான். எல்லா சீசன் நான் தானா? ரைட் ஓகே. இப்போ ஒரு கூட்டம் இரியா ஒரு கூட்டம் இப்ப வந்து ஸ்பேஸ் போட்டு மஞ்சள் சட்டைக்காரர் அங்க உட்காந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுபா இரு ஒரு நிமிஷம் இரு. இமாத் ப்ரோ அப்படி இல்ல. இப்பெல்லாம் வந்து நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெரிய ஆள் அடிச்சா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம இமாத் ப்ரோ போட்டு அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? நல்லது தானே, கரெக்ட் தான். அவள்தான் முடிஞ்சிச்சு. நான் வந்து திருப்பி அடிச்சாதான் இல்ல அதுல என்னன்னா, நான் வந்து திருப்பி அடிச்சாதான் மைலேஜ். ஆனா நான் அடிக்க மாட்டேனே. யாரையுமே அடிக்க மாட்டாரு. நான் எப்பயுமே யாரையும் அடிக்க மாட்டேன். இல்ல இமாத் ப்ரோ யோசிப்பாரு, என்னடா இன்னைக்கு நம்மளுக்கு 40 ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க, யாரோ நம்மள அடிச்சிருக்காங்க போல இருக்கு ஏதோ ஸ்பேஸ்ல. என்ன இமாத் ப்ரோ? சுபாக்கு தெரியாது. சுபாக்கு தெரியாது. ஆமா ஒரு 50 100ன்னா ஓகே, ரெண்டு ஸ்பேஸ்ல நம்மள வச்சு அடிச்சிருக்கானுங்க போல இருக்கு. அப்ப சரி இன்னைக்கு நல்ல கண்டென்ட். ஒரு நாள் அப்படிதான் பாக்குறேன். அன்னைக்கு நான் ஒரு ட்வீட்டும் போடல, ஒண்ணும் பண்ணல, அமைதியா டக்குன்னு பார்த்தா 38 ஃபாலோவர். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு 38 ஃபாலோவர் இப்ப இன்க்ரீஸ் ஆனானுங்க? அதுவும் அந்த அரை மணி நேரம் கேப்ல 38 ஃபாலோவர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே நான் மெசேஜ் போடுறேன், ஏன் ப்ரோ டிஎம்ல. ஆமா அப்பதான் நான் சொன்னேன். இல்ல அதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? சுபா வந்து என்கிட்ட பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன ப்ரோ இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு. ஓ அதான் எனக்கு 38 ஃபாலோவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு. ஓ ப்ரோ இப்படி கூட ஏத்தலாமா அப்படின்னு. விட்டுங்க, அதெல்லாம் மார்க்கெட்டிங், நமக்காக மார்க்கெட்டிங் பண்றாங்க, நல்லா இருக்கட்டும், அதான் சந்தோஷம். அப்படியே போயிட்டே இருக்கணும். இல்ல இமாத் ப்ரோ ஞாபகம் இருக்கா சீசன் 7ல 2000 பேர் இருந்தாங்க ஸ்பேஸ்ல? ஒரு சம்பவம் ஆச்சு. எது? சண்டைனா போதும், நம்ம ஆட்கள்ல 2000 3000 வருவாங்க. ஆமா சண்டைக்கு தானே பிக் பாஸ் பாக்குறதே, சண்டைக்கு தானே. ஆக்சுவலா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உள்ள சொல்றல டாக்ஸிக்கா இருக்குன்னு, அந்த டாக்ஸிக்கை விட வெளியில ஸ்பேஸ்ல கேக்குறதுலாம் நீங்க அனானிமஸ்ல கேட்டீங்கன்னா பயங்கர டாக்ஸிக்கா இருக்கும். ஆனா இவங்க கிளாஸ் நானா கேட்கவே மாட்டேன் ப்ரோ. அது போயிட்டு கேட்டுட்டு நம்ம மனசு வருத்தப்படுறதுக்கு நிம்மதியா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு முடிஞ்சா பேசுவோம், இல்ல லிசனர்ல இருப்போம். என்ன சொல்றீங்க இமாத் ப்ரோ? கரெக்ட். அதான் சொல்றேன், நீங்க பேசுறதான் டாக்ஸிக்கு கீழே உட்காந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொன்னாரு அவர் உங்கள்ட்ட. அதுல முதல் டாக்ஸிக்கே பிபி ஆயிட்டு தான். அபியூசரே பிபி ஆயிட்டு தான். பேசுங்க. பேச மாட்டாரு. இன்னைக்கு என்ன சேவ் பண்ணா பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, சூப்பரா சேவ் பண்ணிட்டாங்க. கடைசில பாத்தீங்களா ரம்யா ஜோக்கு வந்து நீங்க சொல்லிட்டாரு பாத்தீங்களா? கிராக் இந்த இமாத் 65 டேஸ் போஸ்ட்ல வச்சு பாக்கும்போது இவர் யாரை சப்போர்ட் பண்றாரு? அவர் ரம்யாவை சப்போர்ட் பண்றாரு. டைட்டில் வின்னர் அது விட்டுருச்சு ப்ரோ. அந்த ஒரு வார்த்தை விட்டுருச்சு. டைட்டில் வின்னர் ரம்யா ஜோன் விட்டுருச்சு அது. ஆமா இனிமேல் என்கிட்ட வேணா வந்தான்னு வச்சுக்கோ, நீ இவனுக்கு பேர் அவனுக்கு பேர், டே போடா கிராக்கே சொல்லிட்டான் போடா அப்படின்றான். எனக்கு என்னவோ நீங்க ரம்யா அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் ரம்யா ஜோவோட சேலம் மாவட்ட தலைவரா இருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சேலம் மாவட்டத்துக்குலாம் வேற ஆளு போட்டாச்சு. நான் இன்டர்நேஷனல் பாக்குறேன், துபாய். ஓபிட்டா ரம்யா ஜோ வந்து உட்கார்றா அப்படி சொல்லுச்சுல, அதுக்கே அது சேவ்டுதான். நீ வேணா பாரு, நான் சொல்றேன். நீ எனக்கு ஸ்வீட் ஆர்டர் போடுற, நீ சொல்லல, நீ கதறிட்டு வரல, அப்ப இருக்கு ஓபிட்டா உனக்கு. உட்கார்றா வாய மூடிட்டு, அந்த ஆக்ஷன் பண்ணதுக்கே சேவ்டு. சரி நீங்க இந்த வாட்டி அவங்க நாமினேஷன் இல்லையா? நீங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரம்.
அந்த பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் கார்டு எடுத்து போட்டுடுறோம். சரியா? என்னை எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு ஒரு சிம்பதி கார்டு எடுத்து போடும். அதனால அந்த பொண்ணு சேவ் ஆயிட்டே போகும். பாருங்க. சொந்த பந்தம் இல்லன்னு சொல்லி ஆ. ஒரு எமோஷனல் கார்டு. நான் இந்த அங்க மாரி ஒரு sympathy. கூட்டமா உட்கார்ந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃபேமிலியோட ஆ. உட்கார்ந்து. பட் இல்ல ஆனா இமான் ப்ரோ வேலை நான் வேலைக்கு தட்டுல சோறு பங்கு அதை கேள்விப்பட்டேன். மறந்துட்டேன். வேலை வேலை இல்ல வேலைக்கு ஒரு தட்டுல நிமிஷம் 3 சோறு வேளை வருது, சாப்பாடு சாப்பிடுறீங்க ஏசில வந்துதான். தூங்குறேன். ஆ. இதெல்லாம் சொல்லணும். காஸ்டியூம்ஸ். இல்ல நான் ம். காஸ்டியூம்ஸ் ஸ்பான்சர் நான் ஒண்ணு அடிக்கடி கேள்விப்பட்டேன். அவங்க ஸ்பான்சர் கேபிளா ஓட்டும் அடிக்கடி ஸ்பான்சர் வந்து ஓட்டும் என்னென்னமோ கொடுத்துட்டு வர போறாங்க. இந்தா ஆமா. சாப்பிடு நேத்து அப்படின்னு. பாத்தீங்களா? ஆ. இல்ல இவங்க சமைச்சதே 1/2 மணி நேரம். அதுக்கு சாப்பாடு பாத்தீங்களா? எவ்வளவு சாப்பாடு? ஐயோ! ம். இந்த 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 சீசன் சாப்பாடு ரொம்ப போடுறாங்க இமாத் ப்ரோ. இந்த அதுதான். பருத்தி வீரன்ல சொல்லுவான் தெரியுமா, ஆளு கருவாச்சி மாதிரி இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிசா ஆயிட்டா. அந்த மாதிரிதான் எல்லாமே எல்லா கண்டஸ்ட் நல்லா இமாத் தின்னு ப்ரோக்கு திட்டு எந்த கொடுத்து போய் சம்பந்தமும் கிடக்கு. இல்ல. அதான் இதுக்கு இல்ல சிரிச்சாலும் இதுக்கு அவங்க சொன்னதுக்கு சிரிச்சாலும் கேஸ் வரும், அமைதியா இருந்தாலும் கேஸ் வரும். என்ன பண்றது தெரியாம முடிச்சிருக்கேன். எனக்கு கவினை பார்த்தா நேர்ல பார்த்தா உனக்கு கேட்கணும்னு தோணும் எனக்கு. நான் லிட்டரலா கேட்பேன், யோ இந்த டீமுக்கு சோறு வாங்கி கொடுத்துருக்கே, நீ இதுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு பதிலா நீ வேற எதுனா வாங்கி கொடுத்தா உனக்கு புண்ணியமாவது கிடைச்சிருங்க. இவங்களுக்கு போய் வாங்கி கொடுத்து எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க, தின்ட்டு தின்ட்டு தூங்குறாங்க. அது என்ன கேட்கணும் பார்த்தேன்னா, அதுவும் பயங்கரமா வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காப்புல வீரனா. ஆனா என்ன மாதிரி பார்க்கல ப்ரோ இமாத் ப்ரோ. சோறுனா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாங்க இங்க. கரெக்ட். விக்ரமே கதை சாத்திக்கிட்டு நிப்பான் இமாத் ப்ரோ. அந்த இடத்துல 2 பேர் பிளான் பண்ணி 3 பேர் போயிடுவாங்க. இவங்க நின்னுக்கிட்டு அதை எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் உட்காந்து சோத்து பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்க 3 பேர் நைஸா போய் வெளியே போய் கதை சாத்திட்டு நகையை எடுத்துட்டாங்க. சோத்துக்காக நகையை விட்டாங்க இவங்க. அதே மாதிரி சோத்துக்காக இந்த டாஸ்க் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னது மாஸ்க் டாஸ்க் நினைக்கிறேன். அதுவும் அதே மாதிரிதான். எது கிடைக்கலையோ அதுதாங்க இது பண்ண முடியும். சரி ஓகே ஏங்க ஒரு பிளான் போட்டு பெட்ஷீட்டை போட்டு எடுங்கடானா எல்லாம் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே கைஸ், நீங்களாம் பேசுங்க, மீண்டும் சந்திக்கிறேன். ப்ரோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு டிஎம் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ஓகே ஓகே. ம். பை பை பை. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. என்னையா இந்த வாரம் எல்லாம் ஒரே மண்டை குழப்பத்திலே வச்சிருக்காங்க போல. ஐயோ ஆமாயா, ஒவ்வொருத்தங்க ஒண்ணு போடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அந்த வாரம் அவுட் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நேத்தே ஒருத்தங்க போட்டிருந்தாங்க பாத்தியா, அமித் அண்ட் சுபிக்ஷா. அதுதான் நான் சொன்னேன்ல, டீகோட் பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தாரு சொன்னேன்ல. கடல் கடல் ராசா. ஆமா பிக் விக்கெட்னு சொன்ன உடனே எனக்கு அமித் தான் ஞாபகம் வந்தாரு. பிக்னா ஹைட். எப்படின்னா அதே ஜெண்டர்னு அவர் ஒரு மாதிரி இன்ட்டும் கொடுத்தாரு. மேபி 2 கேர்ள்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தி இருக்காங்க, பாய்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. ஓகே 2 கேர்ள்ஸ். இல்ல இதுவரையும் இல்ல சுபா இதுவரையும் சொல்லாத 2 பேர் தான். ஒண்ணு பார்வதியை சொல்லல, இன்னும் கானந்த சொல்லல. மத்த எல்லாத்தையும் இல்ல புரியல எனக்கு. திவ்யாவை கூட தான் சொல்லல, பிரஜனை சொல்லல. பிரஜன் போக மாட்டாருன்னு நான் சொன்னேன். பிரஜனை நான் அந்த சைடே எடுத்துட்டு வரல. அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதானே சொல்லிட்டு இருக்காங்க. சுபா இவங்க சுபாக்கா சொன்னது வந்து எனக்கு சேனல் கிட்ட பிடிச்சது தெரியுமா, நிறைய விஷயங்கள் நாங்க டே நான் 3rd டேல இருந்து அதாங்க சொல்றேன். ஏன்னா ஓட்டே வரல, சுபிக்ஷாவும் அமிதாவும் இருக்கலாம். சுபிக்ஷாவை காப்பாத்தி தொலைங்கடா ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ்லயே பேசினேன் நானு. அமித் சாண்ட்ரா கூட வெளில அனுப்பலாம்யா, தப்பே இல்ல. ஆனா சுபி எல்லாம் போனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. நம்ம ஜோதி அப்ப சுபியும் சாண்ட்ராவும் ஜோதி ஒரே ஜெண்டரு. ஒரே ஜெண்டரு அப்படி யோசிங்க. சாண்ட்ரா போனதுனால கொஞ்சம் சந்தோஷமாவது படுவேன். பட் சுபி அந்த ரொம்ப சுபி சாண்ட்ரா நீ அப்படி பாரு. சுபி சாண்ட்ரா அப்படி பார்த்தனா வந்து சாண்ட்ரா தான் வரும். ஓகேவா? இல்ல ரெண்டுமே ஒரே ஜெண்டர். சாண்ட்ராவுக்கு அடி இருக்கு. ரெண்டுமே ஒரே ஜெண்டர். 2 விக்கெட்யா எப்படி வந்து சுபிக்ஷா அப்படி வருவான்னு நினைக்கிறேன். ஏங்க இவ்வளவு நேரம் அவர் வந்து பேசினாரு, அதை கொஞ்சமாவது கவனிச்சிங்களா? ஆட காதல தாங்க வாங்கிட்டு இருந்தேன். அதான் மூளையிலேயே வாங்கிருக்கணும். அதான் ஏங்க அது இருந்தா நான் ஏங்க கேள்வி கேக்குறேன். சொல்லு தம்பி. ஒரு 1 நிமிஷம் இருங்களா, ஒரு 1.5 மணி வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிடலாம். 1 hour கண்டுபிடிச்சிடலாம். 1 மணிக்கு வந்துரும். ஆமா அக்குனா போட்டிருக்காங்கயா கீழே கமெண்ட். சுபி அண்ட் சாண்ட்ரா பாத்தியா, நம்ம கரெக்டா சொல்லிருக்கோம்ல பங்கு.
இருங்க அது ஆமா இல்ல அது இல்ல கிடையாதுங்க. எல்லா இல்ல ஒரு நிமிஷம் எல்லா பேரையும் சொல்லிட்டு யாராவது எவிக்ட் ஆனா கரெக்டா சொல்லியிருக்கோம் நம்ம தான் சொன்னது அப்படின்றது. யோ என்னைக்கே நாங்க சொன்னோம் அப்படின்னு ஏன் அப்படி வந்து நடுவுல ஏங்க பேசுற? நாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், அது கரெக்டா இருக்கும். நாங்க அதை பத்தி பேசி இங்கதான் இருப்போம். நாங்க ஒண்ணும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட இல்லங்க மாட்டோம், புரியுதா? ஒரு நான் 10 பேர் மத்தவங்க மாதிரி பேசுறோம்னா நான் 10 முடிச்சிடறேன். பேர் 10 விதமா சொல்றோம். அதுல யாரோ ஒரு சொல்லதான் கேள்வி செய்வோம். பங்கு அவ்வளவுதான். ஸ்பாட்டன் வந்து இல்ல சுபாகா இது ஒண்ணு மட்டும் கேட்டிருக்காரா? ஒண்ணு மட்டும் சொல்லி சொல்லுங்க. சுபாகா ஒரு நிமிஷம் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்க ட்வீட் போட்டு கனி வச்சு ஆவாங்க. நான் வந்து அது போன வாரமே சொன்னேன். பாருங்க இந்த வாரம் கனி வெளியே போவாங்க, மை ப்ரெடிக்ஷன் கான் ராங் சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நாங்க ட்வீட் போட மாட்டோம். ஓகே, தப்பு ஒரே தப்பு நிமிஷம் தான். ஒப்பிட்டா. ஸ்பாட்டன் வந்து தெரியலையா? அவரு வெளியில போயிட்டு திரும்ப கொடுக்க சொல்லு. ரெக்வெஸ்ட் ஸ்பாட்டன் தெரியல, வெளியில காட்டல. போயிட்டு திருப்பி வாங்க ஸ்பாட்டன் ரீஜாயின் பண்ணுங்க. இல்ல தெரியல. உனக்கு என்ன ஐடியா வாடா? உனக்கு என்ன பாடியில வாடா? இல்ல BB8 நாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். BB8 தெரியலன்னா டச் மை ப்ரெடிக்ஷன் சொல்லி தான் போடுமே தவிர, ஆனா என் ப்ரெடிக்ஷன் தப்பவே தப்பாதுன்னு நான் போடவே மாட்டேன். நீங்க சுபாகாவும் போட்டது இல்ல. கனி இல்லங்கிறது நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா 2 வாரமா கண்ணை திறந்த உடனே கனி எவிக்ஷன் அப்படின்னு போடுறாங்களா, அடச்சே கனவா அப்படின்னு நாங்களே கண்டுபிடிக்கிறோம். எனக்கு நான் இங்க பார்த்து சொல்ல ஓகேவா. எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கனி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. பேபி ஃபாலோ பண்றவங்க தான். என்னங்கன்னு கேட்டேன். கடைசியில பார்த்தா அவர் எனக்கு சட்ட மெசேஜ் வந்து, நான் கிரியேட்டிவ் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. போற அட்மாஸ்பியர் இது மாதிரி தெரியுதுன்னு சொல்லி போட்டாரு. ஸ்பீக்கர்ல இருக்க யார் பாப்பா ஐபோன் வச்சிருக்கிறதுங்க? எதுக்கு இவரு ஒருத்தர் 2 பேர் மைக் கேக்குறாங்க. ஸ்பாட்டன் அண்ட் ஒரு ஐபோன் இருந்தாதான் காட்டும், ஆண்ட்ராய்டு காட்டாது. யார் இருக்கீங்க? எனக்கு கோவஸ் தாங்க 2 பேரும். நான் ஸ்பீக்கர் தரேன். ரஞ்சித்துக்கும் சரி நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து பூர்ணி ப்ரோவை வந்து கோகோஸ் ரிமூவ் பண்றேன். ப்ரோ கோச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறமா திரும்பி வாங்கிக்கோங்க. ரஞ்சித்துக்கும் கூட. ஆமா, இது வந்து டேய் 2 பேரும் டிஎம் பண்ணுங்கடா. 5 வெளியில வந்தா 5 ரெக்வெஸ்ட் காட்டுது, ஆனா இங்க உள்ள வந்தா காட்டல. ரெக்வெஸ்ட் காட்டல. வந்துட்டப்பா கோகோஸ். இப்பதான் வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. பூர்ணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கொடுத்துரு, அப்புறம் கோச்சுக்க போறா. ரஞ்சித் டிஎம் பண்றா. இவரு ஸ்பாட்டன் டிஎம் பண்றா. டிஎம் பண்றா எனக்கு. அப்படி ஸ்பாட்டன் டிஎம் பண்றா எனக்கு. அவனை ஃபாலோ பண்ணிருக்கேன். அதோட ஃபாலோ பேக் கூட பண்ணலாம். என்னத்த சொல்ல, நீ 2 ஐடியில வந்தா நாங்க 2 ஐடியும் ஃபாலோ பண்ணனும், 2 ஐடியும் ஃபாலோ பேக் பண்ணணுமா? நான் யூஸே பண்ணலங்க. அது கிடப்புல இருக்குங்க. அது போய் எலெக்ஷன் வரப்பதாங்க. ஆமா, எலெக்ஷன் வரப்ப சும்மா அப்படியே வருவல்ல. பாருங்க மார்ச்ல ஜனவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க. அவ்வளவுதான். அங்க போயிட்டுனா அவ்வளவுதான், வர மாட்டேன் பார்க்கலாம். ஐபிஎல்லே மறந்துடும் வாட்டி நான். ஜனவரி 15ஆம் தேதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண போற? இங்க இல்ல, எங்கேயும் வர மாட்டேன். நான் ஃபுல்லா அங்கதான் இருப்பேன். இந்த ஐடி பக்கம் ஓபன் பண்ண நோலன் வந்து இந்த ஐடியா வந்து செரியக்காவோட தானா? ஆமா, 2 இருக்குது. அவங்கள காணுமே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா இதுவும் சரி. இதுதான் 2 ப்ளூ டிக், 2 ஐடியுமே ப்ளூ டிக். அதையும் நோட் பண்ணுங்க. என்னக்கா மார்னிங் டாக்ஸின் போட்டா இந்த ஐடி, சுப்ரபாதன் போட்டா அந்த ஐடி. சுப்ரபாதன் காலைல 4 மணிக்கு உட்காந்துப்பாங்க, விடிய காலைல வந்து அந்த ஐடியில வந்து உட்காந்துப்பாங்க. எனக்கு ஏமாக்காவுக்கும் 3 பேருமே ஒரே வயசு மாதிரி தான் இருக்கு. கன்ஃபியூஷன் ஆகுது, யாரு இவங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. யாரு கன்ஃபியூஸ் ஆகுது? நானு, பங்கு, ஹேமா 3 பேரும். ஆக்சுவலா நாங்க 3 பேரும் முன்னாடி ஒரே ஸ்பேஸ்ல இருப்பாங்க. தெரியும் சரி அந்த ஐடி இவங்க அந்த ஹேமா அந்த 3 ஐடியும் சொல்றேன். ஏன்னா அவங்க 3 பேருமே குட் மார்னிங் இந்த மாதிரி தான் போடுறாங்களா? ஆமாமா, யாரு என்னன்றது புரிய முடியாது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா இவங்க தான் போலக்கா. இவங்க சுபின் தான் ஒரே ஜெண்டர்னு சொல்றாங்க. நேத்து அந்த இவங்க அந்த தேங்காய் முடி உடையிற மாதிரி இருந்துச்சுல, அது பார்க்கும் பொழுது ஒரு ஃபேமிலி உடையுது அப்படிங்கறது மாதிரி. ஆமா, எனக்கு நேத்து அது புரிஞ்சிச்சு. ஒரு ஃபேமிலி. ஆமா ஒண்ணு லவர்ஸ் பிரிவாங்க, இல்லாட்டினா ஃபேமிலி உடையுது. 2ல ஏதோ ஒண்ணு. ஓகே சூப்பர். நேத்து போட்ட பிரஜன் போட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேஸ்டா? பிரஜன் இங்க தானே இருப்பாரு. அவருக்காண்டி போட்டாரியா? பிரஜன் இங்க தான் இருப்பாரு. அவரு செமையா நடிச்சிட்டு தானே இருக்காரு. அவர் கரெக்டா தான் நடிக்கிறாரு. பூர்ணிக்கு ஒரு வீக்கும் ஒருத்தவங்க கூட இருக்கிறோம். யாரு கூட இருக்காங்களோ அவங்க நல்லவங்க,
அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கிற மாதிரியே ஒரு இதுல விளையாடுறாரு அவரு. ஆனா நேத்து என்ன சாண்ட்ரா இப்படி எல்லாம் பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. போய் ஹஸ்பண்ட வந்து இப்படி பேசுறது. என்னவோ என்ன அப்பா பேசுனாங்க? சாமி, மைக் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. நானும் ஸ்பாட்டன் அவர் இருக்கும்போது இதுக்குதான் பேசிட்டு அப்பயே இருக்கலாம். முன்னாடியே இருக்க வேண்டியதானே. உங்களை யாரு அந்த மைக்க விட்டுட்டு போக சொன்னது? நான் சரி பண்றீங்க போயிட்டு வெப் சீரிஸ் பார்க்கலாம் மைண்ட் பீஸ்காண்டி நான் போய் வெப் சீரிஸ் பார்க்க போயிட்டேன். இங்க இருந்தா எப்படியும் கனி எவிக்டட்னு இல்ல சொல்லுவாங்க, கனி இல்ல கவின் எவிக்டட் இல்ல, வாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம தான். ஏய் கனி சேஃப் ஜோன் ராணி. அதுதான் அது கேட்கறதுக்கு தான் மேல வந்தேன். கனி ஃபேனே இல்லாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, மேல இல்ல வரலான்னு சொல்லுதா. இப்பதான் கனி இல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அங்க கீரி பிளே பாருங்க. கனி FJ 90%, கனி கமருதீன் FJ 90%, FJ அவர் சாண்ட்ரா எல்லா காம்போவும் போட்டுட்டு 70%, இருக்காருயா. நீ வேற நேத்து நைட்ல இருந்து போட்டுட்டு இருக்காரு. கானா வினோத் 1%. இல்லடா இப்பதான் எனக்கு டிஎம் பண்ணான். ஓகேவா, இம்மத் என்ன சொன்னாரு சொன்னான் என்கிட்ட. நான் சொன்னேன் நான் கனி சேஃப் ஜோன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டுட்டு கனி எஃப்ஜே 90% மொத்தம் போட்டிருக்கான் வர. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. போட்டு தொலை. இன்னொரு ஐடியில போட்டிருக்கான். பூர்ணிக்கு ஸ்பீக்கர் கூட பூர்ணி ஸ்பீக்கரை காட்டுல எனக்கு தூக்கி விட்டுறது காட்டுல பாவத்தையோ ரிமூவ் அடிச்சு விட்டியாயா? பூர்ணி எனக்கு டிஎம் பண்ணுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க, திரும்பி அனுப்பிச்சு விடுறேன். ஸ்பீக்கர் டைரக்டா அனுப்பிச்சு விடுறேன். கிண்டல் தான் கேட்டேன். ஆமான்னு சொல்லியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? பூர்ணி அடிச்சயா? பூர்ணி ஏதோ அடிச்சா? பூர்ணி ஏதோ அடிச்சா? ரிமூவ் அடிக்கல, அவங்க இதுல இருந்து தூக்கி கிளட்டாங்க. அவங்களே காமெடி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் போய் ஊடால போய். ஆமா. அப்புறம் ஸ்பாட்டன் என்ன 84 days வரைக்கும் ஹாப்பி தான் போல. இல்ல இருங்க, இவங்கள நான் நம்ப முடியாது, அதனால எதுவும் பேசக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கண்ணு நம்ம பக்கம் திரும்பிடும். ஆமா. இல்லடா ஸ்பாட்டா இல்லடா, இதுதான்டா கன்ஃபார்ம். நான் ஆல்ரெடி பர்சனலாவே போய் கேட்டேன்டா. அவரை எனக்கு அவர் பர்சனலா சொன்னவரா இல்லன்னு சொன்னாரு. எல்லாரும் நான் நைட்டு கணிக்கு ஸ்பேஸ் போடாங்க, வந்துருங்க. ஓஹோ, என்ன எங்க ஸ்பேஸ்ல வந்து ஆர்மி ஸ்பேஸ்க்கு ஆளை சேர்க்கறீங்களா? நான் யாருன்னு கேட்டா அவர் சொல்லல. தட்ஸ் ஃபைன். நான் இங்க சொன்னாப்ல என்ன சொன்னதுதான் இங்க சொன்னார். அவர் மாத்தி சொல்லல. ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தோட மைண்டையும் இது பண்ணி விட்டு போயிட்டார்ல. இன்ஸ்டாகிராம்ல யாருது? பிபி நவீன் ஐடி போயிட்டு சஸ்பெண்ட் எடுக்குது. ஐயோ, அப்படியா? 2 வாரம் நான் அவனுக்கு டிஎம் பண்ண. அப்போ நானு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சஸ்பெண்ட் ஆயிடுது. எனக்கு அது அப்புறமா திரும்பி பார்த்தா புது ஐடி ஓப்பன் பண்ண பார்த்தா சஸ்பெண்ட் புது ஐடி ஓப்பன் பண்ண காணோம். இங்கேயும் இல்ல போலவே ட்விட்டர்லயும். இல்ல ட்விட்டர்ல ஐடி இருக்கு. இன்னும் அது ஐடி இருக்கு, ஆனா ஆக்டிவா இல்லல்ல அவரு. இங்க ஆக்டிவா ட்விட்டர் இங்க ஆக்டிவா இருக்கு மேடம். இன்ஸ்டாகிராம்ல எப்பவுமே போன தடவை தீபக் அண்ணா வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு உடனே போயிட்டாப்ல. அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல இங்க அவரு. இங்கெல்லாம் அவ்வளவு ஆக்டிவா இல்ல இன்ஸ்டாகிராம். ஆனா இன்ஸ்டால செமையாப்பா அவரு, பயங்கரமான ஆளா இருக்காரு இன்ஸ்டால. அவன் தான் அழகு பண்ணி. நிறைய ஐடி காலிக்கா. என்னோட இதுவும் போனுச்சு, நிறைய பேருக்கு போயிருச்சு. எங்க இன்ஸ்டாலயா? வீடியோ போட்டாலே தூக்கிடுறானுங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலேயே இது வந்துருது, நோட்டிபிகேஷன் வந்துருது, ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. 2-3 இது அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஐடி போயிடுது. அதே இதுலயும் அப்படிதானே, ட்விட்டர்லயும் அப்படிதானே. காப்பிரைட் இஷ்யூ 4 தடவை 5 தடவை வந்துச்சுன்னா 5வது தடவை ஐடியை தூக்கிடுவாங்க. சரியான சண்டை இந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. போடுறோம் இந்த அளவுக்கு போன சீசன்லாம் பிரச்சனை இல்ல. இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் வந்துதான் ரொம்ப கோளாறு பண்றாங்க. என்னதியா ஜியோ ஹாட் ஸ்டார்? ஜியோ ஹாட் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் வருதுன்னு போடுறாரு. இப்போ ஒரு சொல்றாரு, அவனுங்க தான் அடிக்கிறானுங்க காப்பிரைட். காப்பி அடிக்கிறாங்களா? காப்பிரைட் இஷ்யூ.
எனக்கு சுபி கூட இருக்கலாமோன்னு தோணுதுக்கா. எஃப்ஜேவையும் அமித்தையும் அனுப்பி விட்டா நல்லா இருக்கும். இல்ல பிரஜனையும் அமித்தையும் அனுப்பி விட்டா, இல்ல அமித் பிரஜனையும் எஃப்ஜே இந்த காம்போ இருந்தா நல்லா இருக்கும். பிரஜின்லாம் போக வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா அன்அபிஷியல்ல கடைசிக்கு டாப் பாட்டம் 2ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க போலயே. ஆமா ஆமா அதான் ப்ரோ, எவிக்ஷன் ரிசல்ட் லிஸ்ட்ல அவங்க தெரிஞ்சதுக்கு தான் அப்புறம் இருக்காங்க. மாறிடுறாங்க. பங்கு டிஎம் செக் பண்ண, அதுல எஃப்ஜே இந்த இந்தியா ஐடியோட இருக்காங்க. டிஎம் செக் பண்ண. ஓகே இந்த ஐடி எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கு பங்கு. என்னவா வரேன் இரு. இந்த ஐடியில உட்காந்துக்கும் போது அந்த ஐடியில போய் டிஎம் பண்ணு. இல்ல இல்ல இங்கதான் பண்ணிருக்கேன். இதோ வந்துச்சு பாரு. என்னவா நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாரு கமெண்ட்ட. ஒன்னு டைப் பண்ணிருக்கு. எனக்கு பண்ணிருக்கு, கமெண்ட் பண்ணிருக்கு அந்த ஐடி. என்ன ஃபேக் ஐடியா? ஆமாயா, அதுதான் ஃபேக் ஐடி. நேத்தெல்லாம் ரிப்போர்ட் அடிக்க சொன்னாங்கல்ல, அந்த ஐடி. ஆமா. நைட்டு மதன் ப்ரோ நீ ஒன்னு குழப்பினல நைட்டு. கீரி ப்ரோ ஐடி தெரியுதான்னு பாருங்க. சபரி ஆர்மி ஐடின்னு போட்டிருக்கோம். அது ஒபிட்டோ தெரியுதா? எனக்கு தெரியல. நான் டிஎம் கீரி டிஎம் பண்றது பாரு. வர அப்படியே புடிச்சு வாடா. எல்லாருக்கும் டிஎம் பண்றேன்டா. பாரு எல்லாரும். பூர்ணிக்கும் பண்ணுடா. அவ வந்து கேட்டுட்டே இருக்கா. பூர்ணி எனக்கு டிஎம் பண்ண சொல்லுங்க. பாட்டன் ப்ரோ மதன் நீதான் பாக்கலையா? மதன் வந்து குழப்பம் பண்ணலனாதான் அது அதிசயம். அவர் டெய்லியுமே தான் நேத்து நான் உனக்கு தெளிவாவே சொன்னேன். நான் குரூப்ல அப்படி பிளான் பண்றாங்கன்னு சொன்னேன். எக்ஸிக்யூட் அப்படின்ற பார்வை எனக்கு இருந்துச்சு. ஆனா எனக்கு ஏன் அதை கன்ஃபார்மா சொன்னா இவனுக்கு பத்தி தெரியாது. ஏன்னா முட்டா பிசிங் என்ன பண்ணுவாங்க. கூல் கூல் அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும். விடு, கவலைப்படாத விடு. நான் என்ன எனக்கு புரியல. சரி விடு, ஒளிஞ்சு போய் ஒண்ணு. நீ இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா வேணாம் அப்படின்றதுக்காண்டி இப்படி சொல்லி ஸ்டாப் பண்றாரு ப்ரோ. நீ அதெல்லாம் நம்பாத. இல்ல நான் இந்த நாமினேஷன் ப்ராசஸ பத்தியே சொல்லல. சாதாரணமாவே மதன் வந்து ஒரு குழப்பத்தை. நான் இப்ப என் லைவ் விட்டுட்டு இப்ப நான் வந்திருக்கேன். லைவ் போயிட்டு இருக்காங்க. 3 பேர் ஸ்பீக்கர் விட்டு வந்திருக்கேன். நான் அதெல்லாம் ஸ்பேஸ் லிசன் கூட பண்ணல. டிஎம்ல அந்த ஒபிட்டோ நான் இந்த பாரு, நான் வந்துட்டு போட்ட ட்வீட் வந்து இமாது ப்ரோ சொன்ன உடனே போட்ட ட்வீட் கிடையாது. நான் ஆல்ரெடி காலைல போட அந்த ட்வீட் முன்னொன்னு நான் ட்ராக்கர்னு எங்கேயும் போடல. அந்த பிபி ட்ராக்கர் நான் போடல. ஃபுல்லா எனக்கு சோர்ஸ் வருது. நான் சும்மா விளையாடி சொன்னா நீ என்ன கோச்சிக்கிற? ஐயோப்பா டேய், நான் அவ்வளவு சொல்லவே ஃபன்னா சொன்னடா. ஐயோ இது ஃபன் ஸ்பேஸ்ங்க கீரி, ஃபன் ஸ்பேஸ். என்னடா இது கீரி டேய், நான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான் சொல்லு. நீங்க வந்து ஃபன் பண்ணிட்டு போறாங்க. நான் கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன். அது ஏன் நான் வந்துட்டு தட்ஸ் none of your business கீரி. நீ அது வழக்கு அவசியமே இல்லை. நான் பண்ணா பேசுறேன்னா தட்ஸ் இட். நீ உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கலாய்ச்சிக்கிற மாதிரி தாங்க அவர் சொன்னாரு. உங்களை தப்பாலாம் சொல்லல. எனக்கு டிஎம் வருதுங்க. இப்ப நான் இருந்தா பரவாயில்ல, ஓகேவா? எனக்கு நான் கேட்டதானே தெரியும் அது எப்படி போயிருக்குன்ட்டு. ஒரு நிமிஷம். நீ இல்ல நீ ஸ்பேஸ்ல இருந்தேன்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். நீ இல்லன்னா இல்ல கீரி இல்ல ஒரு ஜாலியா தான் சொன்னாரு. இப்பதான் என்கிட்ட கேட்டாப்ல அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. ஜாலியா தான் சொன்னாரு, தப்பாலாம் சொல்லல. அது உங்க ட்வீட் தாங்க சொன்னாரு. அந்த 90% 96 அதெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அததான் சொன்னேன். அது நான் சொன்னேன். இவரு மதன் வந்து இப்பதான் கேட்டு போனாரு, அதுக்குள்ள இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன்னா தான் சொன்னாரு. இது பண்ணலாம் சொல்லல. நான் கேட்டு போனார்லாம் இல்ல, என்ன சொன்னாருன்னு கேட்டாரு கீரி. நான் சொன்னேன் கனி சேஃப் ஜோன் போட்டேன் நானு. தென் அதுக்கப்புறமா கனி வந்து 90% போட்டிருக்காருன்னு சொல்லி நான் சொன்னேன். அது பண்ணின்னு கூட தான் சொன்னேன், தவிர நான் தப்பா இது சொல்ல. நான் அது கேட்டதே முதல்ல வந்துட்டு லைவ்ல சொல்லலாம். லைவ்ல போட்டு என் உசுரா வாங்குறாங்க, லைவ்ல சொல்லுவான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து கேட்டது. சரி என்ன சொன்னார் அவர் ஸ்பேஸ்லன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அங்க போட்டேன். நான் போட்டுக்கிறதே ஒரு சர்க்காச ட்வீட். அது தெரியாமே கீழே கமெண்ட் போய் சரி நம்ம வச்சு பண்ணணும்னு போட்டுட்டு இருக்கேன். என்ன இப்போ வரைக்கும் ஃபைனல் ரிசல்ட் கிடைக்காது, எல்லாம் விட்டுட்டு தான் இருப்பானுங்க. அது எப்போ வரும்? அது எனக்கு தெரிஞ்சு அபிஷியலா எப்ப அங்க டிக்ளேர் ஆகுதோ அப்பதான் வெளியே வரும். அது வரையும் அவன் விட்டுறானுங்க. நான் கொஞ்சம் ஜாலியா போட்டேன், அவ்வளவுதான். நான் ஒரு டிக்கெட் அவுட் ஆகுது சொல்றேன். 3 மணிக்கு ஒரு டிக்கெட் வெளியே போறா. 2:30 3 மணிக்கெல்லாம்
போட்டுப்பா இதாச்சும் போட்டும். நான் போய் எல்லாம் லைவ்ல கை தான் தட்டுங்க. மதன் யாருக்குமே தெரியாத ஒரு ஆமா விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்களேன். தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல போறாரு 3 மணிக்கு. சரியா? ஐயோ நான் எதுவும் சொல்லலைங்க. சுபாக்காவை கேட்டுங்க. டிஎம் பண்ணுவாங்க சுபாக்கா. ஆமாம்பா இமாத் ப்ரோ எனக்கு டிஎம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு கன்ஃபார்ம் ஆன உடனே. நான் உள்ள ஒரு ஆள் இருக்காரு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் யாரு போனான்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுங்க இருக்காப்ல. எனக்கு டிஎம் வந்துச்சுன்னா நான் வந்து ட்வீட் போட்டுருவேன். டிஎம் வந்துச்சுன்னா கன்ஃபார்மா. பேசியிருந்திருக்கலாம். 3 மணிக்கெல்லாம் இங்க உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவர் 1 மணிக்கு உள்ள சொன்னீங்கன்னா அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். 3 மணிக்கெல்லாம் அது ஒரு விஷயமாவே இருக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எனக்கு எப்போ வருது அப்பதான் நான் சொல்ல முடியும். தப்பு தப்பா சொல்லுவானுங்க எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா? இல்லனா எல்லாமே கரெக்டா சொல்லிடுவேன். டேய் ஒபிட்டோ பூர்ணி உன்னை அங்க கழுவி ஊத்திட்டு இருக்கு. கீரி மெசேஜ் பார்க்க தெரியுது, எம் மெசேஜ பார்க்க தெரியலையா அவனுக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. சுபா ரெண்டுமே ஆனா பசங்க தானா வெளியே போறது? ரெண்டுமே பொண்ணு ப்ரோ, ரெண்டுமே பொண்ணு. ஒரே ஜெண்டர். பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஜெண்டர்னாரு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அவர் சொல்லல. அவர் சொன்னது ஒரே ஒரு க்ளூ வந்து சேம் ஜெண்டர் இருக்க மக்கள் போறாங்க அவ்வளவுதான். அப்ப சாண்ட்ராவும் இவங்களும் தான் இருக்காங்க. சாண்ட்ராவும் அந்த பொண்ணு பேர் என்னது? சுபிக்ஷா. சுபிக்ஷா 2 பேர் தான் இருக்காங்க. ஏன் லேடிஸ் அவ்வளவுதான் இருக்காங்களா? பார்வதி இருக்காங்க. ஆமா வேற கனி இருக்காங்க. யாரு? கனி இருக்காங்க. 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அத சேவ்ன்ட்டார்ல. கனியும் பார்வதியும் சேவ்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்க அது ஆமா 11 பேர்னா 4 பேர் தான் லேடிஸா? மத்த எல்லாமே ஜென்ஸா? ஆமாக்கா. ஆமாங்க. ஓகே ஓகே. அதான் 2 மேலா இருந்தா யோசிச்சு பாருங்க. அமித் விஜய் 2 மேல்னா நிறைய காம்பினேஷன்ஸ்ல இருக்கு அருணா. அவர் எஃப்ஜே இல்லன்னு சொல்லிட்டாரு அருணா. எஃப்ஜேவும் கமருதீனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அவரு. அந்த லவ் சாங்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்காங்களாம் அப்படின்ட்டாரு. அப்பனா என்ன மீனிங்? அப்ப அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் எல்லாம் எவிக்ட் ஆனாங்கன்னா அப்ப லவ் சாங்ஸ் சுபா அப்ப அக்கா தம்பின்னு சொன்னது போய். யார் சொன்னாங்க? அவரு சொல்லலையே. இமாத் ப்ரோ சொல்லலையே அக்கா தம்பின்னு. இல்ல ஒரு சில குரூப் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதான் கேட்டேன். அது இப்ப இவரும் வந்தாரு, ஜோனாவும் வந்தாரு. கேட்டமே ஐயோ நாங்க அக்கா தம்பி நலமா தாங்க கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சும்மா கொளுத்தி போடுவோம் தான் போட்டேன்னாரு. அவரும் வந்து பேசிட்டு போனாரு இவ்வளவு நேரம். குயின் ஜாக்லாம் சொன்னாங்க. இப்ப பொருளே கிளப்பி விட்டாங்க. அதான் குயினுக்கு அவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆமா குயினுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்குள்ள பாத்தியா ரஞ்சித் போஸ்ட் போட்டாப்ல. அக்கா அந்த பேலஸ் பார்த்தோன்னே எல்லாரும் குயின்னு அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. அதுதான் நான் என்னக்கா போட்டேன்? இல்ல வேற ஏதோ அதுக்கு முன்னாடி வந்த பொருளிங்க. சாரி இல்ல அதுக்கு முன்னாடி வந்த பொருள் தான் குயின் ஜாக். அது அவங்க கலையரசியை யாரோ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, கிரியேட்டிவ் ஹெட். அவங்களோட இன்ஸ்டால போட்டிருக்காங்களாம். ஏங்க நீங்க சும்மா அந்த கிரியேட்டிவ் அதை வச்சுதான் ஒருத்த வந்து என்கிட்ட டிஎம்ல சொன்னா இன்ஸ்டாகிராம்ல. நான் திரும்பியும் சொல்றேன், அந்த குயின்னு இந்த கதையை எடுத்துறாதீங்க. அது பயங்கரமான பாதி ஃபேனு. அது பாதி குயின்னு போட்டிருக்கோம், ஜாக்க வந்து இவன்னு போட்டிருக்கோம். யாருன்னா நம்ம கமுதுன்னு. ஏன்னா 2 பேருக்கு ஃபயரா விட்டுக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. கிரியேட்டிவ் டேரக்டருக்கான ஒரு பேசிக்கே இல்லாம போயிடுச்சு. கண்டதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு சொல்றாங்க. அந்த திலான பாட்டு இருக்குல்லக்கா, அந்த ஜெயில வந்த பாட்டு அதை எடுத்து இன்ஸ்டா சொல்லியா வச்சுச்சு. எனக்கெல்லாம் பாட்டு லிட்டரலா அவ்வளவு கடுப்பு. எனக்கு ஒரு கிரியேட்டிவ் டைரக்டரா இருக்கீங்க, ஒரு பேசிக்கா ஒண்ணு வேணா எடுத்து நீங்க அதை தில்லானா பாட்டு போறீங்க. நிறைய பார்வதி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க இன்ஸ்டா சொல்லி வைக்கிறாங்க. அது தப்பு இல்ல. ஏன்னா இங்க மத்தவங்க எடுத்து போட்டா காப்பீட்டு அடிப்பாங்க. எல்லாரும் ஐடியும் போகுது. ஷோல வர சீன்ஸ எடுத்து வெளியே போடக்கூடாதுன்றது ஒரு ரூல். ஹாட்ஸ்டார்ல பாக்கணும், அப்படின்னா டிவில பாக்கணும் அப்படின்றதுதான் செட்டப். அதை வந்து நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆள் நான் கிடையாது. ஆடியன்ஸா அது எனக்கு தேவை கிடையாது. பட் ஆனா உனக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. நீங்க வந்து சேனல் வேலை செய்றீங்க, காசு தராங்க உங்களுக்கு. நீங்க ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டால ரீல்ஸா போடுறீங்கன்னா அப்ப அது தப்பா இல்லதா? நீங்களே பல பேருக்கு உதாரணம் பண்ணீங்களா, இந்த மாதிரி எடுத்து போடலாம் ரீல்ஸ் எல்லாம் சொல்லி அப்படின்னு? அந்த அறிவு இல்ல அவங்களுக்கு. ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க முதல்ல. என்னடா ஆரம்பிச்சேன்? நேத்து நைட்டு நான் மிரண்டுட்டேன். ஐயோ எனக்கு சுகர் எனக்குலாம் சூட்டப் ஆயிடுச்சு. சுகர் பேஷண்டா என்ன விட்டுருங்கடா. என்ன ரஞ்சித் பேசி பாத்தியா? பதட்டமா நீ சொல்லு.
இல்லக்கா அதுல வேற இந்த புதுசா வந்தவங்க எல்லாம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் ஏகப்பட்ட வாட்டி நடக்குங்க. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னா, இல்ல ப்ரோ நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ, அது ப்ரோ இது ப்ரோங்கிறாங்க. போட்டு என்னைய சாவடிக்கிறானுங்க. சரி விட்டு தொலைங்கடா. மதனாதான் மதன்ட்ட போய் சொன்னேன். எதுவும் பேசாத மதன குரூப்ல. அவங்க ஆளாளுக்கு ஒண்ணு இமேஜின் பண்ணிட்டு ஒண்ணு பேசுறாங்க. டிஎம்ல வந்து ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு இவரு எனக்கு ரொம்ப கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க. அப்ப தாத்தா கிட்ட போயிட்டு இவரு பேசிருந்தாரு. தாத்தா கிட்டே யார்கிட்ட பேசினாரு நினைக்கிறேன். பேசிட்டு எனக்கு ஸ்பேஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி யார அதன் பேசிட்டு வந்தாரு. கன்ஃபார்ம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறமா தான் எனக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா கொளுத்தி விடுவாங்க இந்த மாதிரிலாம் கண்ணா அப்படின்னு. ஓகேவா? பட் ஆனா ட்ரஸ்டபுளா இருக்கிற சோர்ஸ்ன்றது இவங்களுக்கு மட்டும்தான், சில பேருக்கு மட்டும்தான். அவங்க கிட்ட கேட்டப்ப அது இல்லைன்னு சொன்னப்ப நான் கொஞ்சம் சில பேருக்கு மட்டும் இல்ல, விஜய் சேதுபதி சாருக்கு மட்டும்தான். அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல மதன் ப்ரோ, நீ அதை எப்படி யோசிச்சேனே தெரியல. நீ ஏதோ சீசன் 7 அது இதுன்னு, ஆனா அது எப்படி வரும்? லாஜிக்கலாவே அது வராது. இல்லடா, அவங்க அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளானிங் அவங்ககிட்ட இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு இன்னொரு இப்ப டிஆர்பிக்காக ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி வந்து நாம இது எலிமினேட் பண்ணி விடுவாங்க? அந்த கண்டஸ்டன்ட் உள்ள இருந்தா தானே டிஆர்பி. இப்ப ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இப்ப அவங்களை தூக்கிட்டாங்கன்னா அந்த எபிசோடு மட்டும் தானே டிஆர்பி. அவங்க இருந்தாங்கன்னா அந்த அவங்க எவிக்ட் ஆகி போற வரைக்கும் அந்த டிஆர்பி அவங்களுக்கு இருக்கும்ல. அது எப்படி இதுல உள்ள டிஆர்பில உள்ளவங்க உடனே தூக்குறாங்க அப்படின்னு அந்த கான்செப்டே தப்பு. யாரோ தப்பா அதை கிளப்பி விட்டுருக்காங்க. பிரதீப் ரங்கராஜன் பேருனா பிரதீப் ஆண்டனியை தூக்குனது காரணம் என்னன்னா டிஆர்பிக்காக எல்லாம் கிடையாது. இவங்க உள்ளவங்க இவங்க வச்ச அலிகேஷனுக்காக வெளியில இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லியும் ஒருத்தர் உள்ள வச்சிருந்தா சேனலுக்கு கெட்ட பேர் ஆயிருங்கிற அந்த இதுலதான் அவரை தூக்குவாங்களே தவிர இந்த டிஆர்பிக்காக ஒரு பிளான் பண்ணி தூக்கணும்லாம் கிடையாது. அந்த கெட்டனெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்திருந்தா திரும்பி பிரதீப் அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க டிஆர்பி டிப்பாச்சு அந்த வாரம் ஃபுல்லா. அதுக்காக அவங்க ஓகே ரைட் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். திருப்பி பிரதீப் ஆண்டனியை கூப்பிட்டாங்க, அவர் வரலன்ட்டாரு. நீ கேட்டு பாரு. இவரு தாத்தா சுரேஷ் தாத்தா கூட 2 வாட்டி மென்ஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, அவர் வரலன்னு சொல்லிட்டாப்ல அப்படின்ட்டு. பிரதீபே சொன்னாரு நான் போலன்னு. அப்புறம் ஏன் ப்ரோ கூப்பிடல நீயே சொல்ற? டேய் பைத்தியம், நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் போல. மதனே அமைதியாரு. ஸ்பாட்டன் ப்ரோ நீ சொன்னதை ஆரம்பிச்சிட்டாரு பாரு, கலகத்தை உண்டு பண்ணிட்டாரு பாரு. ஆனா நேக்கா நீ சொல்ல வேண்டியதுலாம் என் பேரை சொல்லி குத்தி விட்டுறல ரஞ்சித் ப்ரோ. நேக்குதான் நீ. ஆனா ரஞ்சித் ஆனா நீ இருக்க போறா. அதனே கவலைப்படாத, நீ நல்லா பையன். எனக்கு ஒருத்தன் ட்வீட் போடுறாங்களா, எனக்கு அதெல்லாம் பார்த்து சிரிப்பா வருது லிட்டரலா. எனக்கு அரைக்குறையா நியூஸ் செஞ்சு சில பேருக்கு ஒழுங்கா நியூஸ் தெரியுது. ஆனா நான் வந்து சேனல்ல இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஒருத்தன் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்துட்டு, இவங்கதான் ஓட்ல லீடிங். இந்த வாரம் இதெல்லாம் கேட்கலான்ற ப்ரெடிக்ஷன் அப்படின்னு உட்காந்து இவன் தான் ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி தர பண்ணிட்டு இருக்கான். எனக்கு கோட்டு சூட்டு போட்டவன் தானே. எனக்கு அதெல்லாம் போன வாட்டி ஏதோ ஒண்ணு பண்ணா அடிவாங்க. யாருன்னா பிரவீன் ராஜ் போனாருன்னு. எனக்கு 3 மணிக்கே தெரியும். நான் கீரிக்கு டிஎம் பண்ணேன். பிரவீன் ராஜன் கீரின்னு சொன்னேன். அவன் எனக்கு திரும்பி வந்து 7 மணிக்கு டிஎம் பண்ணான். ஆமா ப்ரோ 7 மணிக்கு அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தாங்க 2 பேர். நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ அது இருந்துச்சு. திரும்பி எனக்கு 7 மணிக்கு டிஎம் பண்ணான். இவன் 7 மணிக்கு இமாத்தி எல்லாரும் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா 7:15 ஒரு ட்வீட் போடலாம், பிரவீன் ராஜ் வெளியே போனீங்க, ரம்யா தான் வெளியே போறாங்க ட்வீட் போட்டான். எனக்கு அதுல பார்த்த வழி எனக்கு சிரிப்பு தாகல. நான் உழுந்து சிரிச்சேன். ஓகேவா? எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவன் ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும்னு ட்ரை பண்ணா பாத்தியா, அது எனக்கு லிட்டரலா பிடிச்சிருச்சா. எனக்கு யாரு வேணும் நீ? ஏதோ எஃபர்ட் போட்டு ஏதோ ஒண்ணு பண்றான். வேணா லைக் பண்ணு, வேணான்னா விட்டுரு. ஏன் இப்படி பண்ற? ஓட்டிங்ல கணிக்க முடியாதா? கஷ்டம்டா. உனக்கு ஓட்டிங் சொல்லவே முடியாதா யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் வெளியெல்லாம். ஏன்னா அவ்வளவு பெரிய இல்ல போன சீசன் மாதிரி அவர் அழகா வந்து அந்த இது போட்டுட்டு இருக்கலாம், கிளிப்பு ஃபுல்லா போடுவாரு. அதையாவது போடலாம். அதுக்காக தான் அவரை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். அதையே போட மாட்டாப்புல. அதுலயும் போன சீசன்லாம் சும்மா இருங்க. போன சீசன்லாம் இழுக்காதீங்க. அவனால நான் அடிப்பேன் கிடந்துகிட்டு. டேகே போட மாட்டான். பிரேம்ல இருந்தாலும் டேகே போட மாட்டான் ஆளுக்கெல்லாம். டேய் நான் பிக் பாஸ் வெளியே போயிட்டு அந்த டீ கடை வச்சிருக்காரு அண்ணன் ஒருத்தர், அந்த செட்டு வெளியே அவரு கடை பாட்டான அப்டேட் கொடுப்பாருடா.
இவன் 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 தர பில்டப்புக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் உச்சகட்டமா இருக்கு. எனக்கு அவனை தெரியும், இவனும் தெரியும், எல்லாரையும் தெரியும்னு சொல்ற. கடைசியில பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எனக்கு ஒன்னும் புரியல. எல்லாரும் 8 மணியே நோக்கி காத்திருப்பாங்க, நீ அப்டேட்டுக்காண்டி காத்திருக்கேன். புரியல. இப்பா எனக்கு 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 தேவையில்லப்பா. வெளியே வெளியே ஒரு உதவுப்பா அந்த ப்ரோமோ வந்துருச்சா ஒபிட்டோ? 1 மணிக்கு 1:15 வருங்கா. 1:15 இன்னும் அவங்க ஷூட்டே என்ன ஸ்டார்ட் ஆகலன்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு போயிருக்காங்க உள்ள. 11 மணிக்கு லேட் தான் இன்னைக்கும். 11:30 உள்ளதான் போவாங்க. ஸ்டார்ட் இப்பதான் ஆயிருக்கும். 12:30 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒபிட்டோ. அது 12 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க என்ன லேட்டா இருந்தாலும். கரெக்டா? அரை மணி நேரத்துக்கு ஏன் 1/2 மணி நேரம் பஞ்சாயத்து பண்ற? விடுங்களேன். 12 மணிக்கு 12:30 எவ்வளவு நேரம் இருக்கு? இல்ல அவனுக்கு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 3 மணிக்கு ஷோ முடிச்சிடணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா எப்படி இருந்தாலும் அதுக்கு அவங்க பிஃபோரா 12 o'clock ஆரம்பிச்சாதான் அவங்களால ஒரு 3 hours ஷூட் எடுக்க முடியும் அந்த பர்டிகுலர் சாட்டர்டே. ஏன்னா சாட்டர்டே கொஞ்சம் பெருசா எடுப்பாங்க, சண்டே தான் கொஞ்சம் சிம்பிளா முடிஞ்சிடும், சப்புன்னு முடிஞ்சிடும். அப்ப இந்த வாரம் மைக் எடுத்துட்டு வருவாரா மாட்டாரா? இல்லடா, எனக்கு இந்த வாரம் சண்டேவும் கண்டென்ட் இருக்குமோன்னு எனக்கு ஒரு இருக்கு. பட் ஏன்னா அந்த எதிர்பார்ப்புல கூட வைக்க முடியாது, குப்பையா தான் கொடுப்பாங்க. இல்ல இந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு வருவார்ல, அது இந்த வாரம் எடுத்துட்டு வருவாரா? இந்த வாரம் பூரா கத்திட்டு தானே இருந்தாங்க அன்னைக்கு மாதிரி, அந்த வாரம் மாதிரி. எனக்கு இந்த கரகாட்ட கோஷ்டி உள்ள இருக்குல்ல, எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை சேதுபதி தான் கால் பண்றதுதான். ரஞ்சித் ப்ரோ பதில் சொல்லு, உன்ட்ட தானே கேக்குறாரு. இப்படி ஸ்பீக்கர் எடுக்காம அப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன கேக்குறாப்ல? கரகாட்டமா? இந்த கரகாட்ட கோஷ்டி இருக்கிறத விட விஜய் சேதுபதி இருக்கதான் மதன் ப்ரோ கடுப்பா இருக்கான். நீ போயிரு மதனே, நீ போயிடு, கரெக்டா இருக்கும். இந்த சீசனுக்கு நீ ஹோஸ்ட் பண்ணீன்னு வச்சுக்கேன், கரெக்டா இருக்கும் மதனே. ஒரு நிமிஷம், எனக்கு பூர்ணி டீம்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கோவஸ் கொஞ்சம் ரிம் பண்ணி திரும்பி குடுறா. அவ தெரியல உனக்கு. எனக்கு கோவஸ் டாக்ஸஸ் போயிடுச்சு, வெளியே தூக்கி போடுச்சு ஐடி. சரி வர எனக்கு ஆனா உனக்கு கோவஸ்ல தான் காமிக்குது. இது மாதிரி ஒரு பொறுப்பு உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீ பண்ண மாட்டீங்க. சரி, அவனை கோவஸ்ல இருந்து இது பண்ணு, எடுத்துட்டு திருப்பி அவனுக்கு இது கொடு. அவங்க புலம்பிட்டு இருக்கா, என்னோட மட்டும் பார்க்க மாட்டேங்கிறானு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஆமா பூர்ணி காட்டலையே எனக்கு. இப்ப கொடு. நான் இந்த டியூட் நேஷன் போயிடணும்னு நினைச்சேன், போனா கனி ஏன் அடுத்த வாரத்துக்கு ஆள் வேணுங்க, அடுத்த வாரத்துக்கு அனுப்பிடலாம். டியூட் நேஷன், வியன்னா, சரிங்களா? ரம்யாவை காப்பாத்துறதுக்கு எஃப்ஜே வச்சிருக்காங்க. ரம்யாவை காப்பாத்துறதுக்கு எஃப்ஜே வாயு என்னையா சொல்றீங்க? முன்னாடி எஃப்ஜேக்காக தான் ரம்யா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. செத்து போனவங்க ஜாதகத்தை ஏன் செத்து போனவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஆயுசு கெட்டின்னு சொல்ற மாதிரி. சர்வை பண்ணணும்னா ரம்யா வேணும்னு நானுங்க. பொண்ணு டிஎம் பண்ணிருக்கேன், அதை புடிச்சு மேல வந்துருங்க. இப்ப என்னன்னா அததான் ஒரு நாள் இது படகுல என்னது வண்டியிலயும் படகு போகும், படகுல வண்டி ஏறுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி இப்படி சொல்றீங்களேயா? இல்ல இப்ப எஃப்ஜே போலன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த டீம்ல இருந்து போற மாதிரி இருந்தா ரம்யாவும் வியானாவும் போவாங்கன்னு இருந்துச்சு. இப்ப நான் ரம்யாவை உள்ள வச்சிருக்கேன்னா எஃப்ஜே தூக்கி உள்ள போடுவானா, இல்ல எஃப்ஜே உள்ள வைக்கணுன்றேன் ரம்யாவை தூக்கி உள்ள போடுவானா அப்படின்றது அப்படித்தானே இருக்கு. இப்ப தெரிஞ்சிடும், எஃப்ஜே காண்டி ரம்யா வச்சிருந்தாங்க, ரம்யா காண்டி எஃப்ஜே தெரியுது. அதான் அடுத்த வாரம் ரம்யா சேவ் தான் கண்டிப்பா. அதுதான் சொல்றேன் நானு. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ரம்யா தாங்க டைட்டில் வின்னரு. ப்ரோ நான் அந்த காலையில பாட்டு கேட்கவும், பாட்டு குட்டி படம் இருக்கிறதுல இவன்லாம் போயிருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஏங்க அதுல கோயம்புத்தூர் காரின்னு வரதெல்லாம் நேத்து வந்துச்சுல அந்த பாட்டு, அதுக்கு எடுத்து என்ன பண்றாங்க, பார்வதிடா கண்ணா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு போட்டிருக்காரு. பாக்க நேத்து நினைச்சேன் அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தேன்னா பார்வதி சப்போர்ட்டராவே இருப்பாங்க. நீ வேற ஏதோ சர்க்காஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேமா,
பார்வதி சப்போர்ட் ஒருத்தர் போய் கேரவன்ல உட்காந்து ஒருத்தர்கிட்ட ஹோஸ்ட் கிட்ட பேசுற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த அவங்க யாராலும் அசைக்க முடியாது. சேனலே அவங்கள வெளியே அனுப்பணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா இவரு போயிட்டு எதனா ஒண்ணு கட்டையை போட்டு நல்லா விளையாடுறாங்கன்னு அவர் அப்ரிசியேஷன் கொடுத்து அவங்க உள்ள தள்ளுவாப்புல. வாரம் நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். வீக்கெண்ட்ல நல்லா செய்யறாப்புலையே வச்சு பார்வதிக்கு. எப்ப பாரு தலையை முடியாம காலம் முடியாம சொல்ல வேண்டியது, நான் கிடந்து மண்டே புலந்து யோசிக்க வேண்டியது, இப்படியே இருக்கு. சுபாக்கா புரியும், ரஞ்சித் புரியும், உனக்கு புரியாது. அவரு அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, விஜேஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸ். சரியா, அவங்க ரிலேட்டிவ் யாரோ இங்க வந்து இதுல இருக்காங்க ட்விட்டர்ல. ஓகே, அத பத்தி சொல்லிட்டு இருக்காரு.